தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே. அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே. கண்டாங்கி சேலையுடைய கண்ணீரை தான் கொடைச்சே. கண்டாங்கி சேலையுடைய கண்ணீரை தான் கொடைச்சே. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பப்பதற்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பப்பதற்கா? என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறுக்கல. அம்மா ஆத்தா கடைசி மூச்சு நிற்கிறப்ப என்ன தாய் நினைச்சே. கலங்கிடுவான் பிள்ளை என்னால் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு இருக்கிறப்ப என்ன தாய் நினைச்சே. கலங்கிடுவான் பிள்ளை என்னால் சாவ கூட மறைச்சே. திருநீரு பூசினத்தை திருநீராயானதோ அப்பா. திருநீரு பூசினத்தை திருநீராயானதோ. தெய்வம் வந்து பார்க்கிறப்போ தெய்வம் என்று போனதோ. அம்மா திருநீரு பூசினத்தை திருநீராயானதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் என்று போனதோ. என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறுக்கலே. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கு கிடைக்கலே. என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறுக்கலே. அம்மா கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கு கிடைக்கலே. ஏன் கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளுக்கோ அம்மா நூறாழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மா நூறாழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மா நூறாழட்டும். அம்மா இல்ல கடவுள் அப்போ அம்மா நூறாழட்டும். அம்மா அம்மா இல்ல கடவுள் அப்போ அம்மா நூறாழட்டும். ஆத்தா இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ உன்னுக்கு நான் முழிக்க. எங்க போய் தேடுவேனம்மா பட்டுக்கடனை நான் அடைக்க. எங்க போய் தேடுவேனம்மா பட்டுக்கடனை நான் அடைக்க. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் தாயாக முடியாது. அம்மான்னா சும்மா இல்லை, அவ இல்லைன்னா யாரும் இல்லை. அந்த பெண்மணியானவள் அடிகின்றாள் திருச்சுரா பள்ளியிலே
பிரசவ வலியோடு இருக்கிற அந்த பெண்ணை நினைத்து தாயை நினைத்து அழுகின்றாள். ஈஸ்வரா, அருணாச்சலா, கருணாகரா, அம்மா, உலகத்துக்கெல்லாம் நீ தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, கருணையின் ஊற்று, தயாபரா, பரவாசு தேவா, பாரளந்த உலகநாயகா, எங்கிருக்கிறாயோ சர்வேஸ்வரா, எனக்கு கருணை செய்ய வரமாட்டாயா? இந்த பெண் அழுகுற, அவன் வீட்டுக்காரன் வெளியவே அழுகுறான். பிரசவம், அந்த பொண்ணு போய் இவன் போய் பிரசவம் பார்க்க முடியுமா? அவன் வெளியே அழுகுறான், இந்த பெண்ணு உள்ள அழுவுது. இவங்க அம்மா அந்த கரையிலேயே அழுகுறா, தண்ணியில நீந்தி வர முடியாத 3 பேரும் அழுகுறாங்க. இந்த 3 பேரும் செய்கிற, அவளும் சிவசிவான்னு சொல்லிங்கிறான் இந்த பெண்ணுடைய அம்மாவும். பாஸ்கரன் ஆசிரியர் ஐயா அவர்கள் 101 ரூபாய் வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். முருகன் முனீஸ்வரன் துணை முருகன் ஐயா அவர்கள், துளசிமாறன், சுப்புலட்சுமி, கீழ்மலையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை அருணாச்சல ஈஸ்வரனை வணங்கி வழிபாடு செய்து கேட்டுக் கொள்கிறோம். மேல் அருங்குணத்தைச் சேர்ந்த அரியான் ஐயா அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். பல்லாண்டு வாழ அண்ணாமலையாரை வேண்டுகிறோம். அத்தியூரை சேர்ந்த மணிமேகலை இவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டு வாழ அண்ணாமலையாரை வேண்டுகிறோம். வாழ்க வாழ்க. ஓ, பட்டையா அடியா சக்காலத்தி பட்டையா? இவங்க பட்டை முழுக விபூதி வையுங்கன்னு சொல்லு. வா கிட்ட வா. என்ன குண்டி தைக்கிற கேட்டியா? அதுக்கு ஏன்னா பட்டை அடிச்சு உடுந்து போரு. அப்படியாவது சொன்னேன். ஓம் சிவாய நல்லா இருக்குல்ல. நம சிவாய். நல்லா இருக்குமா ஈஸ்வரி? மேலருங்குணத்தைச் சேர்ந்த நித்யா அவர்கள் 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டு வாழ அண்ணாமலையாருடைய திருவடி வேண்டுகிறோம், நலமோடு வாழ. அந்த பெண்மணியானவள் எழுது கொண்டிருக்கிறாள். இந்த 3 பேரும் செய்கிற பக்தியை அருணாச்சல ஈஸ்வரர் பார்த்தார். இந்த பெண்ணு பிரசவம் தாங்க முடியாத அழுவுது. நம்முடைய கருப்பண்ண சுவாமி உபாசகர் 101 ரூபாய் வழங்கினார். பேரு மறந்துட்டேன். முனீஸ்வரனா? ஐயோ எப்பா, எங்க குலதெய்வம் கூட முனீஸ்வரன். உங்க குலதெய்வம் கூட முனீஸ்வரன் தானே? அதான் உங்க குலதெய்வம் காட்டேரியா? முனீஸ்வரன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். சிவாயனமன் சொல்லு. அடுத்த பிரதோஷத்து கூட வர நீ. அந்த பெண்மணியானவள் வேண்டினாள். அம்மா வரவில்லையே என்று இந்த பெண்ணு நினைக்கிறா. பெண்ணு என்ன ஆச்சோன்னு அம்மா நினைக்கிறா. மனைவி எப்படி குழந்தை பெற்றெடுப்பாளோன்னு புருஷன் நினைக்கிறா. இவங்க 3 பேருடைய பக்தியை கண்ட சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்கிறான். அம்மா உமா பரமேஸ்வரி, உமா வாம்மா. என்னங்க ஒண்ணு இல்ல, உங்க புடவைய கொஞ்சம் கொடு, உன் ஜாக்கெட்டை கொடு, உன் நகையை கொடு, கம்மலை கொடு, மூக்குத்தி கொடுன்னாராம். இது என்ன, இதெல்லாமா ஒரு பழப்பு? ஏற்கனவே நீ போட்ட வேஷம்லாம் போறாதா, இப்ப இந்த லட்சம் இந்த வேஷம் வேற போடணுமா? அம்மா சொல்றான். இல்ல இல்ல, நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போய் அவனை இப்ப பிரசவம் பார்க்க போனோம். இவரு அருணாச்சல ஈஸ்வரரு பிரதோஷம் தவறாத வந்து பூஜை பண்ணி அந்த ஏத வீட்டு பெண்ணை கும்பிட்டுட்டு போனா பாரு, வணங்கிட்டு. அதனால இவரே எப்படி போறாரா, அது கூட இவர் ஒரு வடிவெடுத்துக்கணும் போல. அந்த பெண்ணுடைய அம்மா எப்படி இருப்பாள், செட்டியார் வீட்டு அம்மா, அவருக்கு எங்க மச்சம் இருக்குமோ அதே மாதிரி இவருக்கு மச்சம். அவ எப்படி சேலை புடவை எப்படி கட்டுவாளோ அதே மாதிரி புடவை கட்டிக்கினார். அவ எப்படி நடப்பாளோ ஒய்யாரமா அதே மாதிரி நடக்கிறா. அதே மாதிரி வேஷம் போட்டுக்கின்னு சிவபெருமான் என்ன பண்ணாரா, இவரு வேஷம் போறதுக்கு இவருக்கு சொல்லி கொடுக்கணும். இவரு தாங்க அருமையா நாமெல்லாம் போட்டுக்கிற வேஷங்க இதெல்லாம் கல்வி கொடுங்க. நமக்கு 20 வயசுல ஒரு வேஷங்குது, 30 வயசுல ஒரு வேஷங்குது, கருப்பாக்கிறதெல்லாம் வெள்ளையா போடுது. இந்த லட்சத்தை வேற கருப்பாக்கிற வெள்ளையா போனதெல்லாம் டை வேற அடிச்சுக்கலாம். அது வேற காட்டி கொடுத்தது மானம் கெட்டு போகுதுங்க.
டிஎன் பாளையத்தைச் சேர்ந்த கால்நடை மருத்துவர் ஐயா குருசாமி ஐயா அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுவது. இயற்கையான அழகு நமக்கு எப்போது இந்த மாதிரி இருக்கு. இளமையில் இல்லாது யாக்கை நிலையாது. எந்த நேரத்துல என்ன வரும் எது போகும்னே தெரியாதுங்க. அழகா இருக்கிறா எதனா ஒண்ணு ஆகி போதுங்க. நாம் என்ன சிரஞ்சீவி பட்டமா வாங்கி வந்துக்கிறோம் என்றும் முடி நரைக்காத, கண்ணி மைக்காத, கால் பூமியில படாத, மாலை வாடாத, இதெல்லாம் தேவர்களுக்கு தான் இந்த நிலையெல்லாம். நமக்கு கிடையாது. நமக்கு எல்லாம் இருக்கும். அழுகு இருக்கும், சிரிப்பு இருக்கும், முடி நிறைய இருக்கும், கண்ணு தெரியாத போடும், காது கேட்காத போயிடும் கொஞ்ச நாளானா, எல்லாமே இருக்குங்க. ஒரு சிலர் சொல்லுவான், ஓய் என் கை மடக்கு பார்க்கலாம், நீ நானா பார்த்துடலாம் கை மடக்கு. 20 வயசுல 30 வயசுல போட்டி போறதுங்க கையை மடக்கிறது. 60 வயசுல அதுவா தொங்கி போது போரு. அப்புறம் சொல்றான், ஓய் இப்படியே தாமும் அந்த கடை வேட்டி எடுத்து கட்டலாம், தாம் பாக்குறேன் ஊறிக்கணும் போயினேன். என்ன சாப்பிட்டியா? 6 ரூபா 6 வீட்டு பையன் தெரியலையே. யோ உங்க பையன் எங்கேயா போய்க்கிறான்? சாப்பிட்டியான்னு கேக்குறியா? இவன் காது கேட்காதவன். உன் காதும் கேட்கல, புட்டு சோறும் கேட்கல. இவனுக்கு முருகன் ஆச்சாரியர் புலிவந்தியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி யுவராஜ் புனிதவல்லி தேவி பிரியா. ஒண்ணு கூட எதனா 4 பேர் சொல்லுனா நான் எதுக்கு உக்காந்துக்கிறேன் சொல்லு. இதெல்லாம் சொல்லணும். நான் பல்லாண்டு வாழ பாஞ்சாலி நம்முடைய அருணாச்சலேஸ்வரரை வேண்டுவது. காது கேட்காது கொடுது. இப்படியே பாக்குறாங்க. 6 ரூபா யாரோ போற மாதிரியே இருக்குது. ஒண்ணுமே போல. எதிர்ஊட்டி எருமாட்டு கண்ணுட்டி தான் கட்டி வச்சு இதுக்கு போய் நடக்குதுங்க. யாரோ போற மாதிரியே இவனுக்கு ஒரு பாவனை. யாரோ கூப்பிடுற மாதிரியே கேக்குதுங்க. தொண்டி சரிய மயிரே வெளிர நிறை தங்கமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டி சரிய மயிரே வெளிர நிறை தங்கமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி. தொண்டு கீழவன் ஈவன்னார் என இருமல் கிண்கிண முன்னுரையே விழியும் குஞ்சு குருடு படவே செறிடுபடு செறியாகி நல்லா இருக்கிற வரையில எல்லாரும் நம்மை நேசிக்கிறார்கள். காது கேட்கல, கண்ணு தெரியல, பேச முடியல, நடக்க முடியல, இது துணியை துவைச்சிக்க முடியல, பணம் நடமாட்டம் இல்ல, எல்லாம் வேலை இல்ல. அப்படின்ற போது மாதரு சீயன வாழரு சீயன நம்ம வீட்டுல இருக்கிறது பாரு சின்னதா, அது பள்ளிக்கூடமே போயிருக்காது. அது அந்த வயசானவங்களை பார்த்து சொல்லும், டே லூசி மாதிரி பேசாத போ, பேய்த்து தலை எழுத்து இதெல்லாம் சாவாத கிடக்குது. இருந்தது என்ன பண்ணுவேன்? வயசான கிழமை தென்னை மேல உட்கார்ந்து கிடக்குறான். 2-3 ஃப்ரெண்டை இட்டுன்னு வந்தான் அந்த பையன். யாரா இவருன்னார். டேய் இதுக்கு நாங்க தாண்டா சோறு போட்டு வச்சுக்கிறோம், எங்க தாத்தான்னு சொல்லல. ஒரு பெரிய ஓட்டை கட்டி மேஸ்திரி இந்த சித்தாலே வைக்கிறது கிடையாது, மண்ணை வாரி கொட்டி மேஸ்திரி வச்சா அந்த சித்தாள் வச்சா துட்டு மொத்தம் 500 ரூபாய் 600 ரூபாய் மானாவரி துட்டு வாங்கி போடுறாங்களேன்னு. இந்த மாதிரியே பழம் எடுத்தாந்து கொடுக்குறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய்க்குதுங்க. அதான் இவங்க பாரு பழமா வாங்கி வந்து கொடுக்குறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் தாயே. கவிப்பிரியா அவர்கள் அழகான ஸ்ரீ தன்வந்திரி நாட்டு மருந்து கடை, போதைப் பொருள் கடை, பழக்கடை அனந்தபுரம் நாராயணன் ஐயா அவர்கள். நாங்கள் எப்பொழுது அனந்தபுரம் நிகழ்ச்சிக்கு வந்தாலும் பாரதம் சொல்ற போது கூட நிறைய செய்திருக்கிறாங்க. எல்லோருமே வார்த்தைகளே கிடையாது. இந்த முக்கணிகளோடு பழக்கடை, மருந்து கடை, போதைப் பொருள் கடை, வாசனை திரவியங்கள், சிறப்பான அந்த குடும்பங்கள். ஸ்ரீ தன்வந்திரின்னா அவரே மருத்துவம் பார்க்கிற சுவாமி.
அப்படிப்பட்ட ஐயா அந்த குடும்பங்கள் இங்கே 101 ரூபாய் என்பளிப்பாக வழங்கிய தாம்பூலத்தோடு வழங்கி நீ ஒரு ஆப்பிள் சாப்பிடு, அவனுக்கு ஒரு பையா இந்த சாத்துக்குடி கொடு, ஆரஞ்சு பழம் ஆளுக்கு ஒண்ணு கொடு, அந்த ஜாதக்காருக்கு முதல்ல வெத்தலை பாக்கு வச்சு கொடு, கொடு. எப்ப மாதுளம் பழமா சாப்பிடு, பேடு மாஸ்டர் மாதுளம் பழம் தான் கொடுக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி ஃபுட்டு. எல்லாருக்கும் இந்த மாதிரி பழம் கொடுத்ததுனால கிடையாது, இது மாதிரி ஒரு கலைஞர்களுக்கெல்லாம் பழம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார்கள். இங்க கொடுக்காத பொருளே கிடையாதுங்க, எங்களுக்கு எல்லா பொருளும் கொடுத்துருக்குறாங்க. சாமான்லேருந்து நகையிலேருந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க, இப்பவும் கொடுக்குறாங்க, எப்பவும் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் பல்லாண்டு வாழ. கும்பாபிஷேகம் ஆகுதா? அது அதே தான் கரெக்டா சொன்னியே, அதுல தேவையில் செய்துக்கிறாங்க. நான் பிறந்து போன இந்த ஊர்ல. ஆமா, நெஞ்சினிலே நிறைஞ்சவளே நிறைஞ்ச இன்பம் தந்தவளே, நெஞ்சினிலே நிறைஞ்சவளே நிறைஞ்ச இன்பம் தந்தவளே, வஞ்சியரில் நாயகமே வாழ்வருளும் திரௌபதியே, நெஞ்சினிலே நிறைஞ்ச